நம்ம அதிர்ஷ்டருக்கு பாத்தீங்கன்னா, இந்த ஆண்டு துவக்கத்திலேயே 2 சூப்பர் ஹிட் படங்கள் வெளியாகி நல்ல வசூல கொடுத்தது. இதனையடுத்து பாத்தீங்கன்னா, அடுத்தடுத்த படங்கள்ல அவர் கமிட் ஆகி நடிப்பார் அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில, திடீரென வெளிநாடு கிளம்பி விட்டாரு. தொடர்ந்து கார் பந்தயங்களிலுமே கலந்து கொண்டும் இருக்காரு. இதுவரைக்குமே 3 கார் பந்தயங்கள்ல கடந்து கொண்டு அனைத்திலுமே வெற்றி பெற்று விட்டாரு. இந்தியாவிற்கு பெருமையுமே சேர்த்துக் கொண்டிருக்காரு. ஆகையால ரசிகர்கள் முதல் பல பிரபலங்கள் வரை அதிர்ஷ்டருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சாங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா, இவருடைய அடுத்த படம் எப்போது ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றத ரீசெண்டாக இவர் அங்கு கொடுத்த இன்டர்வியூல பேசியிருக்காரு. அடுத்த 5 வருஷத்திற்கு எந்தெந்த படங்கள்ல கமிட் ஆவேன் அப்படின்றத முடிவு பண்ணிட்டாராம். ஏன்னா அடுத்த 5 ஆண்டுகளுக்கு கார் பந்தயத்துல கலந்து கொள்ள முடிவுமே பண்ணிருக்காரா. ஒன்னு கார் பந்தயம் இல்லனா நடிப்பு அப்படின்னு தனித்தனியாக பண்ண போவதாக சொல்லியிருந்தாரு. ஒரே நேரத்துல 2 விஷயத்துல ஈடுபடும் பொழுது என்னால கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியல. அதே மாதிரி என்னுடைய பெஸ்டான அவுட்புட்டுமே வரல. ஆகையால நான் படங்கள்ல கமிட் ஆகிட்டா முழுமையாக அதை முடித்து விட்டு தான் கார் ரேஸ்ல பங்கேற்பேன். அப்படி கார் ரேஸ்ல ஈடுபடும் போது எந்த ஒரு படங்கள்லுமே நான் நடிக்க மாட்டேன் அப்படின்ற விஷயத்த உறுதி பண்ணியிருந்தாரு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா, இவருடைய அடுத்த படத்தின் படப்பிடிப்பு நவம்பர்ல ஸ்டார்ட் ஆவதாக சொல்லியிருந்தாரு. தற்போது பாத்தீங்கன்னா, இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் வெளியாக போவதாக ஒரு செய்தி சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. அதாவது இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் அடுத்த வாரம் வெளியாகலாம் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் பாத்தீங்கன்னா, ரணகலம் அப்படின்ற ஒரு டைட்டில் சோஷியல் மீடியாக்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. சார், ஓகே, இந்த டைட்டில் எப்படி இருக்கு, இல்ல இதை விட வேற பெஸ்டான டைட்டில் நீங்க ஏதாவது யோசிச்சிருந்தீங்க அப்படின்னா கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.